கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு கேள்வி. உங்களை பற்றி கேள்விப்படுவோர் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? இன்னைக்கு நம்மளை குறித்து கேள்விப்படுறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? அல்லது கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும்படியான, ஐயோ இவங்களா அல்லது இன்னாரா மோசமானவங்களாச்சே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கா நம்ம வாழ்க்கை? நம்மளை பார்க்குறவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க, அவங்க வணங்குற கர்த்தர் உண்மை உள்ளவர், அந்த இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி கேள்விப்படுறவங்க, நம்மளை பற்றி பேசுகிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? இன்றைக்கி வேதத்துலேருந்து ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் அதில் 24வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார் பவுல், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்லியிருக்கார் 2 வசனங்களில், கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு நான் முகம் அறியாதவனாக இருந்தேன். இது பவுல் ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அவர் எழுதின நிருபம். அவரை பற்றி எழுதியிருக்கிறார். நான் ஆரம்ப காலத்தில் அவர் யாருக்கும் ஃபேமஸ் ஆகலை, முகம் அறியாதவனாக இருந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்தாங்க, நம்ம துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. நான் அந்த நேரத்தில் சபைகளுக்கு பெரிய அறிந்தவனாக நான் இல்லை, ரொம்ப பேர் பெற்றவனாக நான் விளங்கலை. அப்போ தான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. என்னை பற்றி என் முகம் யாருக்கும் தெரியாது, நான் யாருக்கும் அறிமுகமானவன் கிடையாது. ஆனால் என்னை பற்றி ஒன்று கேள்விப்பட்டாங்க, நான் இதுக்கு முன்னாடி சபைகளை துன்பப்படுத்தினவன், தேவனுக்கு விரோதமாக நடந்தவன். இப்போது அந்த தேவனையே நான் மகிமைப்படுத்துகிறவனா வாழ்கிறேன். அதையே எந்த விசுவாசத்தை நான் அழிக்க தேடனோ அந்த விசுவாசத்தை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி என்னை குறித்து கேள்விப்பட்டு என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பார்ப்போம். நம்மளை பார்க்குறவங்க, இல்லை இதுக்கு முன்னே இவங்க எப்படி இருந்தாங்க, இதுக்கு முன்னே அவங்க ரொம்ப மோசமாக இருந்தாங்க, ஆண்டவருக்குள்ளே வரதுக்கு முன்னே, ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அவங்க நல்லா இருக்காங்க, ஏசப்பா அவங்கள நல்ல உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்கிறதில்ல, அவங்க ரொம்ப நேர்மையாக இருக்காங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கா? சிந்தித்து பார்ப்போம். நம்மளை பற்றி கேள்விப்படுறவங்க முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, நம்மளை பற்றி கேள்விப்படுறவங்க எரிச்சல் அடைகிற மாதிரி இல்லை, நம்மளை பற்றி கேள்விப்படுறவங்க ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும்படியான வாழ்க்கை இல்லைங்க. நம்மளை பற்றி கேள்விப்பட்டாலே, நம்மளை பற்றி பேசினாலே அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும், அதன் மூலம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். நம்மளை பற்றி கேள்விப்படுகிறவங்க, நம்மளை குறித்து பேசுகிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.